ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YesmaSamayal. ரொம்ப நாள் கழித்து என்னோட குக்கிங்கை ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. வாங்க எங்கள் வீட்டு குக்கிங்கை பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நேற்று ஆடி அமாவாசைக்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா செஞ்ச ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். அதிலிருந்து ஒரு 3 ரெசிபி மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் வடை, மசால் வடை, கூடவே பால் பாயசம். இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் திங்ஸ். அதனால் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கோங்க. அதில் உடச்சி வச்ச சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த குச்சி குச்சி மாதிரி இருக்கும்ல, அந்த சேமியா தான் எடுத்து போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா சேமியா வேகும்போது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போது இது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே ஒரு 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேமியாவோடையவே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா கரைஞ்சிரும். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் சேமியாவோடவே சேர்ந்து நல்லா திக்காக கொதிய ஆரம்பிக்குங்க. நீங்கள் திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலை கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பால் இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியை கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே பாயாசம் கமன்னு வாசம் சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம உடச்சி வச்ச முந்திரியை சேர்த்து தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். உடச்சி வச்ச முந்திரியை சேர்த்து பொன்னரமாக வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம முந்திரி, சேமியா, பால், சர்க்கரை, ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதியட்டும். கொதியும் போது பொங்கி வரும். அதனால் தட்டை திறந்து வச்சு நீங்கள் கொதிய விடுங்க. இப்போது சேமியாவும் நல்லா வெந்து வந்து பாயசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மசால் வடை. 3-4 தடவை பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு முழு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4-5 வரமிளகா, 5 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூடவே ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பச்சை மிளகா தேவையான அளவு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு ரெடியாக இருக்குல்ல, இதில் நம்ம மற்ற பொருட்களை சேர்த்த போகிறோம். கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு. இது கூடவே பச்சை மிளகா, கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, பொடி பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா உப்பு சேர்த்துட்டாங்க, அதனால் நீங்கள் இப்போ சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா உள்ளங்கையில் வச்சு தட்டி தட்டி போட்டாச்சுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டுட்ருக்கிறது தயிர் வடை. எதுக்காக தயிர் வடைன்னு சொல்கிறேன்னா, நம்ம மசால் வடை செய்யும்போது கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷாக வரும் இல்லை, இது அந்த ஸ்டேஜுக்கும் முன்னாடியே எடுக்கணும். அப்போ தான் தயிர் வடைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை நம்ம பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமா உடனே தயிரில் சேர்க்க போகிறோம். அப்போ தான் மசால் வடை தயிரில் முக்கி நல்லா டிப் பண்ணி விடும்போது ஊறி சூப்பராக இருக்குங்க சாப்பிடும்போது. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்தா போதுங்க. என்னடா தயிர் வடையெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாதா, இதெல்லாம் வீடியோவாக போடுறீங்களேன்னு கேட்காதீங்க. இது முழுக்க முழுக்க சமையல் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக மட்டும்தான் போடுறாங்க. அதுவும் எங்கள் அம்மா செய்கிறது சூப்பராக இருக்கும். அதுக்காகவே தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக போடுறேன். இப்போது அடுத்ததாக நாங்கள் போட்டுட்ருக்கிறது கார வடை. அதே போல் இதையும் தட்டி தட்டி போட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி எடுத்து நல்லா டார்க் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது எங்களோட கார வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தயிர் வடைக்கு இந்த கலரில் நம்ம எடுக்கணும். அதே போல் மசால் வடை இன்னும் கொஞ்சம் பொரிய விட்டு எடுக்கணும், அதாவது கிறிஸ்பியாக இருக்கணும்.
எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேங்க. இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.